ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு துறைகள்ல சாதனை செஞ்சவங்களுக்கு மத்திய அரசு உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் விருதுகளை கொடுத்து கௌரவப்படுத்தி வராங்க. அந்த வகையில 2016க்கான விருதுகள் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழகத்தைச் சேர்ந்த ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு, மறைந்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி, பாடகர் ஜெயசுதாஸ், பி.வி. சிந்து, தோனின்னு நிறைய சாதனையாளர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 2 வீரர்கள் தற்போதைக்கு கொந்தளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யார் அப்படின்னா ஜுவாலா கட்டா பேட்மிண்டன் வீராங்கனை, அவங்க ஒண்ணு. ரெண்டாவது ஸ்னூக்கர் விளையாட்டுல பங்கஜ் அத்வானி. 2 பேருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு தகுதிகள் இருந்தும் ஏன் எங்களோட பேரு விருதுகள் பட்டியல்ல இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜுவாலா கட்டா நேத்து என்ன ட்வீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 15 தரம் நேஷனல் சாம்பியன் பட்டத்தை நான் வாங்கியிருக்கேன். இந்திய வரலாற்றிலேயே ஒலிம்பிக் போட்டியில, ஒரே ஒலிம்பிக் போட்டியில 2 கேட்டகரியில கலந்துகிட்ட முதல் வீராங்கனை நான் தான். அப்படி இருந்தும் பத்ம விருதுகளுக்கு எங்களுக்கு தேர்வு செய்யறதுக்கு இதுவரைக்கும் விளையாடுனது போதாதா? இந்த பதக்கங்கள் போதாதா உங்களுக்கு? இன்னும் சிபாரிசு கடிதங்களை நாங்க தேடிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டு. இன்னொன்னு, பங்கஜ் அத்வானி என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. 16 வேர்ல்டு டைட்டில், 2 ஏசியன் கேம்ஸ் கோல்டு, இதெல்லாம் இருந்தும் பத்மபூஷனுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டு துறை அமைச்சர் விஜய் கோயலுக்கு ட்வீட் பண்ணிருக்காரு. வருஷம் இந்த மாதிரி விருதுகள் ரிலீஸ் ஆகும்போது ஏன் எங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் கொந்தளிக்கிறது வழக்கம். இப்போதைக்கு விளையாட்டு வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க சார். ஆனா யூஸ்வலா முத்து படத்திலே தலைவர் சொல்லிட்டார், விருதுகள் அப்படின்றது நாம தேடி போறதோ இல்ல ஏன் கொடுக்கலனோ கேட்கறதெல்லாம் கிடையாது, தானா தேடி வருது. வந்துச்சுன்னா ஏன்னும் கேட்க முடியாது, வரலன்னா கேட்கறதும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் நாங்கள் அதை குறிப்பிட்டுக்கிறோம் சார். அட்டவணை 9 ஒரு சட்டத்தை வைத்துவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாது என்ற அரசமைப்பு சட்டம் சொல்லுது. இப்போ மிருகவதை தடை சட்டத்திற்கு இப்போது திருத்தம் செய்து அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அசம்பிளியில சட்டமாகவும் ஆகலாம். அப்படி ஆகக்கூடிய சட்டத்திற்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை 9 சேர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்பதை அடுத்து